ஸ்டூடண்ட்ஸ், உங்க ஃபுட் எல்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதே மாதிரி நல்லாவும் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. சரி, யார் யார் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. உங்களுடைய ஷாப்புக்கு வர பப்ளிக் தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப பொலைட்டாவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் நடந்துக்கணும். நீ சாப்பிடுற 2 இட்லிக்கு எத்தனை பாக்கெட் சாம்பாரியா குடிப்ப? ஹோட்டல்ல சாம்பார் இட்லி கூட இவ்ளோ சாம்பார் கொடுக்க மாட்டாங்கயா. கஸ்டமர்ஸ் கிட்ட ரூடாலாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். வாயே, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? ஏன் பிரியாணில சக்கரை இல்ல, ஐஸ் இல்லன்னு கூட சொல்லுங்களேன். உங்களுக்கு பிரியாணி முதல் வாய் சாப்பிடும்போதே தெரியாதா உப்பு கரிக்குது, வேற வேறையா இருக்குதுன்னு? மேம், அத நான் சொல்றேன் மேம். இடியாப்பம் இப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேம். ஜஸ்ட் 1 மினிட். இப்ப பாருங்க ஆன்ட்டி, இப்ப இந்த சீஸ் மேல நல்லா ஹீட் பண்ணனும். இப்படி ஹீட் பண்ணா நல்லா மெல்ட் ஆயிடும். இப்ப பாருங்க ஆன்ட்டி, நூடுல்ஸ்லாம் பயங்கர சீஸியா நல்லா டேஸ்டியா இருக்கும் ஆன்ட்டி. இந்த பிரியாணி சுத்தமா நல்லா இல்ல. இந்த பிரியாணி நாய் கூட தின்னாது. நாய் தின்னுதோ தின்னலையோ, ஆனா நீங்க சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்ட பிரியாணிக்கு ஒழுங்கா பில்ல கட்டிட்டு போங்க. அப்படி இல்லனா நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஸ்டூடண்ட்ஸ், இது நம்ம ஸ்கூல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல். இது நல்லபடியா நடக்கணும், சரிங்களா? நான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலோட ரூல்ஸ தெளிவா மறுபடியும் சொல்றேன். எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்கம்மா. இங்க பாருங்கம்மா, உங்களுடைய ஷாப்புக்கு வர பப்ளிக் தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப பொலைட்டாவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் நடந்துக்கணும். கஸ்டமர்ஸ் கிட்ட ரூடாலாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அதே மாதிரி கஸ்டமர் வந்து கேட்ட உடனே நீங்க டைரக்டா ஃபுட் சர்வ் பண்ணிட கூடாது. அவங்க எங்க கிட்ட வந்து டோக்கனை வாங்கி உங்க கிட்ட கொடுத்தா மட்டும் தான் நீங்க ஃபுட் சர்வ் பண்ணணும், புரியுதுங்களா? அதே மாதிரி யாருக்கு என்ன ஃபுட் வேணுமோ அவங்களே வந்து பார்த்து வாங்கிப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டலுக்கு வெளியே நின்னுகிட்டே வாங்க சார், வாங்க மேடம்னு உள்ள கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நீங்க கூப்பிட கூடாது. கஸ்டமர்ஸே வந்து எல்லா ஃபுட்டையும் பார்த்துட்டு எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. நீங்க யாரும் இங்க வாங்க வாங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸ்டூடண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். உங்களுடைய பிளேஸை நீங்க ரொம்ப நீட்டா வச்சுக்கணும். கஸ்டமர்ஸ் யாராச்சும் அவங்க சாப்பிட்ட பிளேட்டோ இல்ல லீஃபோ கீழே யாராச்சும் போட்டுட்டாங்கன்னா அதை நீங்க எடுத்து டஸ்ட்பின்ல போடணும், சரிங்களா? உங்க பிளேஸ் நீட்டா இருந்தாதான் இன்னொரு கஸ்டமர் உங்க இடத்துக்கு சாப்பிட வருவாங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், உங்க ஃபுட் எல்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதே மாதிரி நல்லாவும் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. சரி, யார் யார் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. நான் ஒரு வாட்டி உங்களோட மெனுவை செக் பண்ணிக்கிறேன். என்னென்ன பிரைஸ் செட் பண்ணிருக்கீங்க நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். மேம், இங்க பாத்தீங்கன்னா எங்களோட ஃபுட் கவுண்டருக்கு நேம் வந்து லிட்டில் பீஸான்னு வச்சிருக்கோம் மேம். நாங்க வெரைட்டி ஆஃப் பீஸாஸ் ரெடி பண்ணி தருவோம் மேம் கஸ்டமருக்கு. எங்களோட மெனுவை பாத்தீங்கன்னா மார்கரிட்டா பீஸா பாத்தீங்கன்னா 49 ரூபீஸ் மேம். அது மட்டும் இல்லாம வெஜிடேரியன் பீஸா இருக்கு, அப்புறம் பன்னீர் டிக்கா பீஸா கூட இருக்கு மேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்கர் கூட சேல்ஸ் பண்ண போறோம் மேம். கஸ்டமர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் அதை ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி தர போறோம் மேம். அப்புறம் நூடுல்ஸ் இருக்கு மேம். நூடுல்ஸ்ல பாத்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ், செஷ்வான் வெஜ் நூடுல்ஸ்லாம் இருக்கு மேம். அப்புறம் எக் வெரைட்டிஸும் வச்சிருக்கோம் மேம். பாயில்ட் எக், மசாலா ஆம்லெட், எக் புர்ஜிலாம் கூட பண்ணி தருவோம் மேம். அனுஷ்கா, அது போகட்டும். ஏமா நூடுல்ஸோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு? செஷ்வான் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா 149 ஃபிக்ஸ் பண்ணிருக்க ரேட். பிரைஸ் இவ்வளவு அதிகமா இருந்தா அப்புறம் யார் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க? மேம், வெளிய கடையில பாத்தீங்கன்னா இத விட அதிகமா இருக்கும் மேம் பிரைஸ். அத கம்பேர் பண்ணும்போது நாங்க ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் கம்மி தான் மேம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயமா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் ஃபுட் கலர், அஜினோமோட்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலல? எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணது தானே? எஸ் மேம், அஜினோமோட்டோலாம் யூஸ் பண்ணல மேம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இப்ப ப்ரிப்பேர் பண்ணதா மேம். சரி, நெக்ஸ்ட் ஃபுட் கவுண்டர்ல இருக்கிற நிலா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுமா. மேம், எங்களுடைய ஃபுட் கவுண்டர் நேம் பாத்தீங்கன்னா நிலா பவன்னு வெச்சிருக்கோம் மேம். நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் இந்தியன் டிஷஸ் தான் மேம் ரெடி பண்ணி வெச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட குஷ்பு மல்லிகைப்பூ இட்லி இருக்கு. அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா கோகனட் சட்னி, அப்புறம் டொமேட்டோ சட்னி, அப்புறம் ட்ரம்ஸ்டிக் சாம்பார் வெச்சிருக்கோம் மேம். இன்னொரு டிஷ் பாத்தீங்கன்னா ஃப்ளஃபி பூரி வெச்சிருக்கோம் மேம். பாருங்க மேம், பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியா புஃப்னு இருக்குது. ஜஸ்ட் இப்பதான் மேம் ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் இருக்கு மேம். அப்புறம் ரவா கேசரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் மேம். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் மேம். அதே மாதிரி பூரிக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேம். ஓகேமா நிலா, வெரி குட். நிறைய ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்க. பார்க்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. சரி, உங்க மெனுவை காட்டுமா. என்ன பிரைஸ் செட் பண்ணிருக்கேன்னு பாத்துடலாம். இட்லி 20, தோசை 30, பொங்கல் 30. ஓகே, வடை, இடியாப்பம். ஓகே, சாம்பார் இட்லி போட்டிருக்கு. ஓகே, சாம்பார்ல இட்லியே போட்டுருவீங்க போல இருக்கு. ஓகே நிலா, என்னம்மா மெனுல இடியாப்பம் போட்டிருக்கு, ஆனா நீங்க பிரசன்ட் பண்ண டிஷ்ஸ்ல இடியாப்பம் இல்லையே? மேம், அத நான் சொல்றேன் மேம். இடியாப்பம் இப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேம். ஊத்தாப்பம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே நிலா, நீ உன்னோட மெனுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரேட் எல்லாமே ரீசனபிளா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபுட் கவுண்டர்ல இருக்கிற பொம்மி, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுமா. மேம், நாங்க வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிருக்கோம் மேம். சிக்கன் பிரியாணி இருக்குது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாயில்ட் எக் ரெடி பண்ணிருக்கோம் மேம். அப்புறம் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு பிரிஞ்சால் கிரேவி ரெடி பண்ணிருக்கோம் மேம். அப்புறம் ஆனியன் ரைத்தா இருக்குது, அப்புறம் பிரெட் அல்வாவும் இருக்கு மேம். ஓகே, பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? மேம், நாங்க ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் எல்லாமே ரீசனபிளா தான் மேம் இருக்குது. நீங்களே வேணா செக் பண்ணிக்கோங்க மேம். இந்த பிரைஸ்க்குலாம் வெளிய பிரியாணி கிடைக்கவே கிடைக்காது மேம். சிக்கன்
செய்யணும்னு ஐடியா வந்துச்சு? மேம் எங்க அம்மா பிரியாணி சூப்பரா செய்வாங்க மேம். எங்க அம்மா பிரியாணி செஞ்சாங்கன்னா எங்க ஏரியாவே மணக்கும் மேம். எங்க அம்மா செய்யும் போது நான் கூடவே இருந்து பார்த்து பார்த்து பிரியாணி எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டேன் மேம். இங்க பிரசன்ட் பண்ணிருக்க பிரியாணி நானே ப்ரிப்பேர் பண்ணது மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் கவுண்டர்ல வந்து ஹேமா இருக்கறா. உங்க ஃபுட் கவுண்டர் நேம் என்ன? தமிழன் உணவகமா? வா, ஓகே ஓகே. ஹேமா, பூஜா, நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. மேம் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து உணவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் மேம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடுமாங்காய் ஊர்க்கா மேம். கூடவே மோர் மிளகாவும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் ஆனியன் பிரட்டல் மேம். நிறைய பேர் கூழுக்கு கருவாடு குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க மேம். அதனால கருவாடு குழம்பும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் மேம். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க மேம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா டேஸ்டியா இருக்கு மேம். இது எல்லாமே ஹேமாவோட ஐடியா தான் மேம். எஸ் மேம், எங்களோட ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவு தான் மேம் ரெடி பண்ணிருக்கோம். ஒன்ஸ் அப்பான டைம் காலங்காத்தால இதுதான் மேம் தமிழ்நாடு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹெல்த்தியான டயட் மேம். பிளஸ் இத சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுறது, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது மேம். இந்த ஃபுட் நிறைய பேர் மறந்துட்டாங்க மேம். நம்ம பாரம்பரிய ஃபுட் ஞாபகப்படுத்ததா நான் இது ஐடியா பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் மேம். ஓகேமா, வெரி குட் ஹேமா. பிரைஸ் சொல்லு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. கேழ்வரகு கூழ் 30 ரூபாய், அடை 10 ரூபாய், கஞ்சி 20 ரூபாய், திணை சாதம், வரகு உப்புமா, பணியாரம். ஹேமா, மெனுல நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கு, ஆனா மத்த ஐட்டம்ஸ்லாம் இங்க இல்லையே. மேம் இல்ல மேம், ஃபர்ஸ்டே நாங்க இந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணனும் மெனு கார்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் மேம். ஆனா எங்களால இதுக்கு மேல ப்ரிப்பேர் பண்ண முடியல மேம். இதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம். இதுக்கு மேல மத்ததெல்லாம் எங்களால ரெடி பண்ண முடியல மேம். அப்படின்னா மத்ததெல்லாம் அழிச்சிருங்கம்மா. கஸ்டமர்ஸ் வந்து மெனு கார்டை பார்த்துட்டு இல்லாத ஐட்டம் கேட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால இல்லாத ஐட்டம் எல்லாம் அழிச்சிருங்கம்மா. அப்படி இல்லனா இல்லாத ஐட்டம்ஸ் மேல பேப்பரை போட்டு ஒட்டிடுங்க. இருக்கிறத மட்டும் மெனு கார்டுல டிஸ்ப்ளே பண்ணுங்க, சரியா? மெனு இப்படி இருந்ததுன்னா இத பார்த்துட்டு வந்து எங்க கிட்ட டோக்கன் வாங்குவாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்க இல்லன்னு சொல்வீங்க. அப்புறம் எங்க கிட்ட வந்து இல்லாத ஐட்டம்ஸ்க்குலாம் ஏன் டோக்கன் கொடுக்குறீங்கன்னு எங்க கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. இதெல்லாம் தேவையா? அதனால இல்லாத ஐட்டம்ஸ்லாம் இந்த மெனு போர்டுல காட்டாதமா. சரிங்க மேம், சாரி மேம். மத்த ஃபுட் கவுண்டர்ல இருக்கிற டிஷ் எல்லாம் பாக்கும்போது சூப்பரா இருக்குது. பேசாம நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஹேமா கடைசில கூழ் எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டா. இது சாப்பிடறதுக்கு எனக்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பேசாம லில்லி இந்த பக்கம் வர சொல்லிட்டு நம்ம பிரியாணி இருக்கிற கவுண்டருக்கு போயிடுவோம். லில்லி என்ன பூஜா? லில்லி நீ வேணா இங்க வந்து நில்ல, நாங்க வந்துடுறேன். இங்க நல்ல சில்லுன்னு காத்து வருதுப்பா. ஒண்ணும் தேவையில்ல, உன் காத்து நீயே வச்சுக்கோ. நீ எதுக்கு இங்க வரணும்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாது. இங்கன்னா பிரியாணி இருக்கு, பிரெட் அல்வா இருக்கு, எல்லாம் இருக்குது. உங்க கவுண்டர்ல வெறும் கூழ் தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வாயில கூட போட முடியாது. அதனால தானே இந்த கவுண்டருக்கு வரட்டுமா நீ கேக்குற? நீ கிரிமினல்னா நான் பக்கா கிரிமினல். ஒண்ணும் தேவையில்ல, நீ அங்கே நில்லு. அடிப்பாவி, ஏதோ போனா போது ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி பேசுறாளே. நம்ம மனசுல நினைச்சதை அப்படியே கண்டுபிடிச்சிட்டா இவ. சரி, அவளும் நம்மள மாதிரி கிரிமினல் தானே. சரி, இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்தது இது கருவாடு குழம்பும் கூழ் தான் போல இருக்கு. இது வேணா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏய் பூஜா, அங்க என்ன லில்லி கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருக்க? கஸ்டமர்ஸ்லாம் வந்து கேக்கும்போது லேட் ஆயிடுச்சுனா கோச்சிக்க மாட்டாங்க. சீக்கிரமா அந்த பிளேட்டை எல்லாம் கழுவி வை. அவங்க கேட்டது சட்டுன்னு கொடுக்க தேவையில்ல. ஆமா, கஸ்டமர் வந்தா பக்கத்துல இருக்கிற பிரியாணியை விட்டுட்டு இங்க இருக்கிற கூழ் தான் குடிக்க வர போறாங்க. ஆளி மூஞ்சியும் பாரு. நான் அப்பவே வேற எதனாச்சும் செய்யலாம்னு சொன்னேன். அதை விட்டுட்டு தமிழும் பாரம்பரியம் வெங்காயம் பாரம்பரியம்னு கடைசியில கூழ் எடுத்துட்டு வந்து விட்டுட்டேன். நான் முதல்ல சாட் ஐட்டம்ஸ் போடலாம்னு சொன்னேன். சாட் ஐட்டம்ஸ் போட்டாலாச்சும் பானிபூரி சாப்பிட 10 பேர் வருவாங்க. நம்மளுக்கும் ஓரளவுக்கு கலா கட்டி இருக்கும். நீ அதை விட்டுட்டு கடைசியில கூழ கொண்டு வந்து நிறுத்திட்ட. நீ வேணா பாரு, சாயந்தரம் நம்ம போகும்போது எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு வெறும் பாத்திரத்தை கழுவி வச்சுதான் போறோம் பாரு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னமோ ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி. அந்த நாயை விரட்டி விடு. இன்னும் போனியே ஆகல, அதுக்குள்ள பிரியாணிக்கு வந்துருச்சு பாரு. முதல்ல விரட்டிடியாத. அங்க பாரு, 5 அறிவு இருக்கிற நாய் கூட பக்கத்து கவுண்டர்ல இருக்கிற பிரியாணியை பார்த்து தான் போகுது. இதுல இருந்தே தெரிய தேவையில்ல நம்மளுடைய வியாபாரம் எந்த லட்சத்துல போகுதுன்னு. அங்க பாரு, சும்மா தின்ற நாய் கூட பக்கத்துல இருக்கிற பிரியாணி கடைக்கு தான் போகுது. காசு கொடுத்து தின்றவன் என்ன கூழியா குடிச்சிட்டு போவான். மேம், இந்த டோக்கன்ஸ் எல்லாம் நீங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டீங்கல்ல? எஸ் மேம். 10 ரூபீஸ் டோக்கன் இருக்கு, 50 ரூபீஸ் டோக்கன் இருக்கு, 100 ரூபீஸ் டோக்கன் இருக்கு மேம். கேஷும் கொஞ்சம் சேஞ்சா வச்சிருக்கேன். ஆனா இப்ப மோஸ்ட்லி யாரும் கேஷ் கொடுக்கறது இல்ல, எல்லாம் ஜிபே தான் யூஸ் பண்றாங்க. சோ QR கோட் ஸ்கேன் கூட வச்சிருக்கேன் மேம். லாஸ்டா யாருக்கு எவ்வளவு டோக்கன் அதிகமா போயிருக்கோ அவங்க தானே மேம் வின்னர். எஸ் மேம், எஸ் மேம். மேம், இதுல யாரு வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா மேம்? இந்த அனுஷ்கா டீம் பாத்தீங்கன்னா பீஸா நூடுல்ஸ் வச்சிருக்காங்க. இத ஜனங்க விரும்பி சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நிலாக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மேம். அவ நிறைய டிஷ்ஷஸ் வச்சிருக்கா. ஃபுட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. சோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் விரும்பி வந்து
சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பொம்மி செஞ்சு வச்சிருக்க பிரியாணியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த ஃபுட் கவுண்டர்ல நிக்கும் போதே பிரியாணி ஸ்மெல் சூப்பரா வருது மேம். இந்த பக்கம் ஹேமா டீம் பாத்தீங்கன்னா கூழும் நிறைய பேர் விரும்பி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. சோ எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல மேம். பாக்கலாம் மேம் யார் வின் பண்றாங்கன்னு. எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது மேம். எல்லாம் கஸ்டமரோட கையில தான் இருக்கு. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சாலே போதும் மேம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த அனுஷ்கா அம்மாவும் பொம்மி அம்மாவும் காம்படிஷன்ல சண்டை போட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அப்ப பிரின்சிபலே நம்மள தான் கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணாங்க ஏன் சண்டை வந்ததுன்னு. அதனாலதான் இந்த வாட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டுருக்கோம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நல்லபடியா எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்துவாங்க நம்புறேன் மேம். எங்க ஸ்கூல்ல தான ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. வாவ், ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இவ்ளோ ஃபுட் கவுண்டர்ஸ் இருக்கு இங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது போல இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கும் போர் அடிக்குது. இன்னைக்கு இங்கே நம்ம ஃபுட் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் கவுண்டர்ல என்ன இருக்குது? தமிழன் உணவகம், கேழ்வரகு கூழ்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம குடிச்சதே கிடையாது. இது எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, அடுத்த ஃபுட் கவுண்டர் பாப்போம். ஓ, பிரியாணி இருக்கா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டுமே இருக்குது போல இருக்கு. பட் நான் ஏற்கனவே ரொம்ப வெயிட் போட்டுட்டேன். சோ பிரியாணி சாப்பிட வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓ, எல்லா பிரேக்ஃபாஸ்டும் இருக்கு இங்க. இங்க இருக்கிற ஃபுட் கூட ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி தான் இருக்கு. வாவ், இந்த ஃபுட் கவுண்டர்ல பீஸா, நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது. பேசாம நம்ம பீஸா ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு. பீஸாவும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பீஸா வேணும். வெஜ் சீஸ் பீஸா வேணும். காசு எங்க பே பண்ணணும்? ஆண்டி, அங்க பாருங்க, இங்க டீச்சர்ஸ் அங்க டோக்கன் வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு நீங்க காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு வாங்க. டோக்கன் கொடுத்தா நாங்க பீஸா கொடுப்போம். நீங்க போய் வாங்கிட்டு வாங்க ஆண்டி. அதுக்குள்ள நாங்க பீஸாவை ரெடி பண்ணிடுறோம். அப்படியா? பீஸாவை ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப டைம் எடுக்குமா? நோ ஆண்டி, பீஸாஸ்லாம் நாங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கோம். இத மைக்ரோ ஓவன்ல கூட வச்சு ஹீட் பண்ணனும் அவசியம் இல்ல ஆண்டி. ஜஸ்ட் ஃபயர் குக் பண்ணாலே போதும். சோ 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் ஆண்டி. நீங்க டோக்கன் வாங்கிட்டு வரதுக்குள்ள நாங்க ரெடி பண்ணிடுவோம். ஓ, அப்படியா? ஓகே ஓகே, நான் இப்பயே போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். மேம், எனக்கு ஒரு 100 ரூபீஸ் டோக்கன் ஒன்னு கொடுங்க. இங்க பாரு, இங்க இருக்கிறதுல நம்ம கடை தான் ஃபர்ஸ்ட் கடை. பீஸா கடை லாஸ்ட்ல தான் இருக்குது. இத்தனை கடையை தாண்டி போயிட்டு கடைசில இருக்கிற பீஸாவை தான் வாங்குறாங்க. இதுல இருந்தே தெரியல இன்னைக்கு கூழ் எல்லாம் வியாபாரம் ஆகாது. நீ வேணும்னா பாரு. இது எங்க ஸ்கூல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஷூர் மேம், ஷூர் மேம். கண்டிப்பா நான் ரிவ்யூ கொடுத்துட்டு போறேன் மேம். இந்தமா டோக்கன். பீஸா ரெடி பண்ணிட்டீங்களா? ஆண்டி, ஜஸ்ட் 1 மினிட் ஆண்டி. உங்க கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா குக் பண்றோம். நீங்களே பாருங்க. ஆண்டி, நாங்க ரெடி பண்றது ஃபயர் குக் பீஸா. இத நாங்க ஓவன்ல வைக்க மாட்டோம். உங்க கண்ணு முன்னாடி இந்த பீஸா மேல சீஸ் டாப்பிங்ஸ் பண்ணி நாங்க ஃபயர் குக் பண்ணி காட்டுறோம். நீங்களே பாருங்க ஆண்டி. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணனும். யா, ஷூர். இப்ப பாருங்க ஆண்டி, சீஸ் மேல ஃபயர் பண்ணும்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பீஸா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா சீஸ் பீஸா மேல மெல்ட் ஆகுதுன்னு. இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது பீஸா சாப்பிடுறதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். சீஸ் மெல்ட் ஆனதும் இந்த பீஸா ஃபுல்லா ஃபயர் காட்டணும். இப்ப பாருங்க பீஸாவோட ஸ்மெல் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஆண்டி, நீங்க கேட்ட மாதிரி வெஜ் சீஸ் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா சொல்லணும். ப்ளீஸ் ஆண்டி. ஷூர்மா, ஷூர்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சாப்பிடுறது. கண்டிப்பா நான் இத சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். ஆண்டி, மறக்காம எங்க டீச்சர்ஸ் கிட்ட போய் எங்களுடைய ஃபுட் கவுண்டர் லிட்டில் பீஸான்னு சொல்லி எங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. ஏய் நிலா, அங்க பாத்தியா? ஒரு காஞ்சி போன ரொட்டியை வச்சு அதுக்கு மேல சீஸ வச்சு என்னெல்லாம் வித்த கட்டுறாளுங்க. இவளுங்களுக்கு முன்னாடி நம்ம என்னத்த செய்ய போறோம் ஒண்ணும் புரியல. அதே பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்கும். ஆனா சாப்பிடுறதுக்கு நம்ம ஃபுட் தான் டேஸ்டா இருக்கும். நம்மளுக்கு தான் இருக்கிறதுல நல்ல ரிவ்யூ கிடைக்கும். நீ வேணா பாரு. ஆண்டி, பீஸா எப்படி இருக்கு? பீஸா ஓகே தான். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. உள்ளெல்லாம் கொஞ்சம் மாவு மாவா இருக்க மாதிரி இருக்குமா. சரியா குக் ஆகாத மாதிரி இருக்கு. எதுக்கும் மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். காலையில இருந்து நாஸ்டாவே துணல. இந்த ஸ்கூல்ல ஏதோ ஃபுட் காம்படிஷன் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம். கூழ் இருக்குது. கூழதான் அன்னாட வீட்டாண்ட குடிச்சுன்னு கிடக்குறோம். பக்கத்திலேயே பிரியாணி கடை இருக்குது. எவ்வளவு போட்டிருக்கு? என்ன ரேட் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது? ஏமா என்ன இது பிரியாணி இம்மா ரேட் போட்டு வச்சிருக்கீங்க? ரேட் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது. வெளியே சாப்பிட்டாலே அவ்வளவு ஆகாது. வெளியே சிக்கன் பிரியாணி ஹாஃப் பிளேட் 50 ரூபாய் தான். நீ என்னடா ஹாஃப் பிளேட் சிக்கன் பிரியாணி 100 ரூபாய் போட்டு வச்சிருக்க. அப்படினா நீ அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டுக்கோப்போ. ஆளே மூஞ்சிய பாரு. என்னது அங்கே போய் சாப்பிட்டுக்கவா? என்ன இவ்வளவு திமிரா பேசுற? பின்ன வெளிய சிக்கன் பிரியாணி ஹாஃப் பிளேட் எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய். ஃபுல் பிளேட் 250 ரூபாய். இதே மட்டன் ஹாஃப் பிளேட் 300 ரூபாய். ஃபுல் பிளேட் 400 ரூபாய். குஸ்காவே கிட்டத்தட்ட 120 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நாங்க இதெல்லாம் ஹோம்மேட் நல்லா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அதுவும் இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சு குடுக்குறோம். நீ நாடானா ரேட் அதிகமா
ஐயோ இது பிரியாணி கடைக்கார பொண்ணா? அதான் எல்லாத்தையும் புட்டு புட்டு விக்குது. இல்ல பாப்பா, என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் பிரியாணி வருமா? 50 ரூபாய் தான் இருக்கா? 50 ரூபாய் தான் இருக்குதுன்னா பக்கத்துல கூழ் இருக்குதுல, அத வாங்கி குடி. கூழ்லாம் குடிக்க முடியாது. தினம் காத்தால கூழ் தான் குடிச்சுன்னு இருக்கேன். பேசாம பக்கத்துல இருக்க கடைக்கே போலாம். இங்கதான் இட்லி தோசை எல்லாம் விலை கம்மியா இருக்குது. பேசாம நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு பொங்கல் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க அங்கிள், என்ன அங்கிள் சாப்பிடுறீங்க? எல்லாமே சூடா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அங்கிள். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சூடா இருக்கா? உன் மூஞ்ச பார்த்தா முந்தா நேத்து செஞ்சு வச்ச சாப்பாட கூட மூக்கு பிடிக்க தின்னுவ போல இருக்கு. நீ ஃப்ரெஷ்ஷா கேக்குற? எல்லாம் சூடா தான் இருக்குது. நீங்க எதை சாப்பிட போறீங்க சொல்லுங்க. என்ன உள்ள இருக்கிற பொண்ணு ரொம்ப திமிரதா பேசுது. பேசாம இந்த பொண்ணுகிட்டே கேப்போம். பாப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 இட்லி குடுமா. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா வேற ஏதாச்சும் வாங்கிக்கிறேன். என்ன ஆண்டி, பீஸா ஃபுல்லா சாப்பிடவே இல்ல, பாதியிலே ஏஞ்சிட்டீங்க. சாரிமா, எனக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு செட் ஆகல. இது இந்த டாமினோஸ் பீஸா, பீஸா ஹட் பீஸா மாதிரி எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு மாதிரி மாவா இருக்குது. எனக்கு பெருசா இத சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. சாரி கைஸ். நம்ம நல்லா தான குக் பண்ணோம். ஏன் இந்த ஆண்டி வேண்டாம்னு சொல்றாங்க? ஏன் இந்த ஆண்டிக்கு பிடிக்கல? இந்த பாப்பா டோக்கன் வச்சிட்டு பாரு. ஃபர்ஸ்ட் 2 இட்லி குடு. அதுக்கப்புறம் தோசை சாப்பிடுறதா பொங்கல் சாப்பிடுறதான்னு யோசிச்சு சொல்றேன் நானு. சரிங்க அங்கிள். 1 2 2 இட்லி வச்சாச்சு. இந்தாங்க அங்கிள், சட்னி உங்க டேபிள் பக்கத்துலயே வைக்கிறேன். என்ன சட்னி வேணுமோ எடுத்து நீங்களே போட்டுக்கோங்க. இருங்க அங்கிள், நான் சட்னி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி வைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட கேளுங்க அங்கிள். இது டொமேட்டோ சட்னி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அங்கிள். பாப்பா இது மஞ்சள் கலர்ல இருக்குது. இது கிழங்கு தானே? இதெல்லாம் வைக்க மாட்டியா? எந்த கடையில உனக்கு இட்லிக்கு கிழங்கு வைக்கிறாங்க? கிழங்கு பூரிக்கு மட்டும்தான். இந்தாங்க அங்கிள் சாம்பார். அது போகட்டும், இட்லிக்கு வடகறிலாம் இல்லையா? வெறும் சட்னி சாம்பார கொடுக்குறீங்க. 20 ரூபாய் இட்லிக்கு வடகறி வாத்துக்கறி எல்லாம் கொடுப்பாங்க. வடகறி எல்லாம் கிடையாது, சட்னி சாம்பார் தான் இருக்குது. என்ன இந்த பொண்ணு எது கேட்டாலும் சிடு சிடு சிடுன்னு பேசுது. மேம், இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்னும் எவ்வளவு நேரம் மேம் கண்டக்ட் பண்ண சொல்லிருக்காங்க? மேம், ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் கண்டக்ட் பண்ண சொல்லிருக்காங்க மேம். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மேம். இது வரைக்கும் பீஸா ஹட்க்கும் நிலா பவனுக்கும் தான் மேம் டோக்கன் போயிருக்குது. ஏமா நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சுட சுட இருக்குன்னு தானே சொன்னீங்க. சாம்பார் சில்லுன்னு இருக்குது, சூடாவே இல்ல. சில்லுன்னு இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? என்ன ஏமாத்துறீங்களா என்ன? இல்ல அங்கிள், எல்லாமே ஏர்லி மார்னிங் எந்த ஃப்ரெஷ்ஷா செஞ்சதுதான் அங்கிள். காலையிலே செஞ்சதுனால கொஞ்சம் சூடா ஆயிட்டு இருக்கும் அங்கிள். ஆனா இட்லி ஹாட் பாக்ஸ்ல இருந்ததுனால சூடா தான் இருக்கு அங்கிள். நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் அங்கிள். ஓஹோ அப்படியா? இப்ப எப்படி மடக்கறேன்னு பாரு. ஐயா சாம்பார் சில்லுன்னு இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல. இது எப்படி சாப்பிட முடியும்? ஒண்ணு என் காசு திருப்பி கொடு, அப்படி இல்லன்னா 2 வடையை ஃப்ரீயா கொடு. ஓஹோ அப்படியே விஷயம். இரு உன்னை எப்படி மடக்கறேன்னு பாரு. இப்ப என்ன, உங்களுக்கு சாம்பார் சூடா வேணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க. அலிஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. இப்ப நீங்க ஓவன் ஃப்ரீயா தானே வச்சிருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் சூடு பண்ணி கொடுப்பா ப்ளீஸ் பா. நோ அதெல்லாம் முடியாது. நாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு வேணும்னா நீங்க கொண்டுட்டு வந்திருக்கணும். இப்ப நீங்க சாம்பார் எடுத்துட்டு வந்து எங்களுடைய ஓவன்ல வச்சீங்கன்னா அப்புறம் ஓவன் ஃபுல்லா சாம்பார் ஸ்மெல் வரும். அதுல பீஸாவை ப்ரிப்பேர் பண்ணாலும் சாம்பார் ஸ்மெல் தான் வரும். அப்புறம் எங்களுடைய பீஸா எப்படி சேல்ஸ் ஆகும்? அதனால ஓவன்லாம் கொடுக்க முடியாது. போ போ. ஐயோ இவ அதுக்கு மேல. சரி நம்ம தலைவி அனுஷ்கா கிட்ட கேட்டு பாப்போம். அனுஷ்கா என்ன? நீ ஒரு ஹீட்டர் வச்சிருக்கல, அத வச்சு பீஸா மேல நெருப்பு வர வச்சீங்கல, அந்த ஹீட்டரை கொஞ்சம் கொடுங்கப்பா. நான் 2 மினிட்ஸ்ல சாம்பார் மட்டும் சூடு பண்ணி கொடுத்துறேன்பா. அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு போ. அங்கிள், நீங்க கேட்ட மாதிரி சாம்பார் சூடு பண்ணி தரேன். அப்ப உங்களுக்கு ஓகே தானே? இப்ப பாருங்க, சாம்பார் மேலே ஹீட் அடிச்சா சாம்பார் நல்லா சூடாயிடும். அங்கிள் இப்ப ஊத்தி பாருங்க, சாம்பார் நல்லா சுட 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 இருக்கும். இதுக்கும் மேல எங்களால சூடு பண்ண முடியாது. என் லைஃப்லயே சாம்பாரை இந்த மாதிரி யாரும் சூடு பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க தான் வித்தியாசமா சாம்பாரை இந்த மாதிரி சூடு பண்றோம். பாப்பா என்னம்மா இது? சாம்பார்ல வெல்டிங்லாம் பண்றீங்க? அங்கிள் நீங்க தானே சாம்பார் நல்லா சூடா கேட்டீங்க, அதனால தான் சாம்பாரை சூடு பண்றோம். உங்க வாயில இருக்க சாப்பாடு சூடு கம்மியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, வாயில இருக்க சாப்பாட்டையே சூடு பண்ணிடுறேன். ஐயோ வேணாமா போதுமா. இதுவே நல்லா சூடாதான் இருக்குது. இது வரைக்கும் அடுப்புல வச்சு சோறாக்கி தான் நான் பாத்திருக்கேன். நீங்க என்னடனா கஸ்டமர் டேபிள் எடுத்து வந்து வச்சு சோறாக்குறீங்க. இப்ப சாம்பாரை ஊத்தி தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சூடா இருக்குதான்னு சொல்லுங்க. பாப்பா நல்லா தாராளமா ஊத்துமா, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தாத. சுற்றுச்சு. நல்ல கை சுற்றுச்சா? இப்ப சுட சுட இருக்கா? இப்ப உங்களுக்கு ஓகேவா? இன்னொரு வாட்டி கேப்பேன், சாம்பார் சுடல சட்னி சுடலன்னு. பிரியாணி அம்மா எனக்கு பிரியாணி வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பிரியாணி எல்லாம் சாப்பிட கூடாது. நீ வேற ஏதாச்சும் கேளு, நான் வாங்கி தரேன். அம்மா இந்த கடையில நூடுல்ஸ் இருக்கு, அப்படினா எனக்கு செஷ்வான் சீஸ் நூடுல்ஸ் வாங்கி தாம்மா ப்ளீஸ்மா. பாப்பா ஒரு செஷ்வான் சீஸ் நூடுல்ஸ் ரெடி பண்ணி வைங்க, நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க ஆண்டி, இதோ 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் ஆண்டி. ஆலிஸ் சீக்கிரமா ஒரு செஷ்வான் நூடுல்ஸ் ரெடி பண்ணு. கஸ்டமர் போய் டோக்கன் வாங்கிட்டு வரதுக்குள்ள ரெடி பண்ணிடு ஆலிஸ். பாப்பா இந்த டோக்கன் வச்சிருக்கேன்,
செஷ்வான் சீஸ் நூடுல்ஸ் தானே கேட்டோம். இந்த நூடுல்ஸ்ல வெறும் சீஸ் மட்டும் தான் இருக்குது. செஷ்வான்ல எதுவுமே இல்லையே. பிளஸ் நீங்க மேல கார்னிஷும் எதுவுமே பண்ணலையேமா. இதுக்கா நீங்க 150 சார்ஜ் பண்றீங்க? இல்ல ஆண்டி வெயிட் பண்ணுங்க. இது வந்து மசாலா நூடுல்ஸ். பிளஸ் இது மேல நாங்க சீஸ் போட்டுருக்கோம். இப்பவே உங்க கண் முன்னாடியே நாங்க ஹீட் பண்ணி காட்டுறோம் ஆண்டி. இத ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல நாங்க கார்னிஷ் பண்ணுவோம். ஜஸ்ட் 1 மினிட். இப்ப பாருங்க ஆண்டி. இப்ப இந்த சீஸ் மேல நல்லா ஹீட் பண்ணனும். இப்படி ஹீட் பண்ணா நல்லா மெல்ட் ஆயிடும். இப்ப பாருங்க ஆண்டி, நூடுல்ஸ்லாம் பயங்கர சீஸியா நல்லா டேஸ்டியா இருக்கும் ஆண்டி. இப்ப ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு பாருங்க ஆண்டி. அம்மா நிஜமாலுமே இந்த ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேல நீங்க கேட்ட மாதிரி செஷ்வான் ஸ்ப்ரெட் பண்றோம். இந்த செஷ்வான் நல்லா ஸ்பைசியாவே இருக்கும் ஆண்டி. பிளஸ் இது மேல ஹர்ப்ஸும் நாங்க கார்னிஷ் பண்றோம் ஆண்டி. போதுமா போதும் ஹர்ப்ஸ் போதுமா. ரொம்ப ஸ்ப்ரிங்கிள் பண்ணாதீங்கம்மா, அப்புறம் டேஸ்ட் மாறிடுமா. ஆண்டி இப்ப நீங்க கேட்ட செஷ்வான் சீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க ஆண்டி. ஆண்டி இப்ப நீங்க டேஸ்ட் பண்ணீங்கல்ல, எப்படி இருக்கு ஆண்டி? நல்லா இருக்குமா. ரொம்ப ஸ்பைசியாலாம் இல்ல, நார்மலா நல்லா இருக்கு. நாங்க ஃபைன் டைனிங்ல கூட இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. இது நல்லா டேஸ்டாவே இருக்குது. ஓய் சாம்பார் எடுத்துட்டு வா. தீந்து போயிடுச்சு பாரு. எனக்கு இங்க சாம்பார் ஊத்தாம பக்கத்து கடையில இருக்கிற பிரியாணியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் பக்கெட்ல சாம்பார் தீந்து போயிடுச்சுல. போய் பக்கெட்ல சாம்பார் ஊத்தி எடுத்துட்டு வா போ. யோ நீ சாப்பிடுற 2 இட்லிக்கு எத்தனை பாக்கெட் சாம்பாரியா குடிப்ப? ஹோட்டல்ல சாம்பார் இட்லி கூட இவ்ளோ சாம்பார் கொடுக்க மாட்டாங்கயா. மல்லிகா கஸ்டமர் அப்படிலாம் திட்டாதீங்க. டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. அப்புறம் கஸ்டமர் கோச்சிட்டாங்க. என்ன கஸ்டமரை திட்டாதீங்க. பாரு வெச்ச 2 இட்லில ஒரு இட்லி தான் சாப்பிட்டுருக்கான். அந்த ஒரு இட்லிக்கு ஒரு பாக்கெட் சாம்பாரை காலி பண்ணிட்டான். பின்னாடி வர கஸ்டமருக்கு என்னத்த ஊத்துறது? இதுல வடகரி இருக்கா வாத்துக்கறி இருக்கான்னு வேற கேக்குறான். ஏம்மா எனக்கு சாம்பார் ஊத்துறதா இருந்தா ஊத்துங்க, இல்லன்னா நான் கொடுத்த காசை திருப்பி கொடுங்கம்மா. நான் வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு காசு திருப்பி வேணுமா? சரி சரி தரேன். அதுக்கு நீ ஒழுங்கா என்னோட ஒரு பக்கெட் சாம்பாரை நீ திருப்பி வச்சிட்டு போ. அப்ப நான் உன் காசை திருப்பி தரேன். ஆளி மூஞ்சியும் பாரு. ஒரு நாள் கல்யாண வீடு, ஒரு நாள் கருமாதி வீடு. நிறைய ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லன்னு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு இதோ இந்த ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துறாங்களே, இதுல சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாத்திடுவோம். நம்ம என்ன சாப்பிடலாம்? என்னது கூழா? கூழை யார் குடிக்க போறா? அதெல்லாம் வேணாம். வேற என்ன சாப்பிடலாம்? இங்க பிரியாணி இருக்கு, பக்கத்து கடையில இட்லி தோசை எல்லாம் இருக்கு. ஆனா இட்லி தோசை எல்லாம் வேணாம். இது என்னது? ஏதோ பீஸா பர்கர் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. பேசாம இதோ இந்த பிரியாணியை சாப்பிட வேண்டியதுதான். இதுங்க எல்லாம் சின்ன பசங்க தானே, நல்லா ஏமாத்திர வேண்டியதுதான். பாப்பா எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடுமா. ஆண்டி நீங்க போய் டோக்கன் வாங்கிட்டு வாங்க, நான் தரேன். டோக்கன் தானே? வாங்கி வரேன். எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்க போறேன். உன் காசு எங்கேயும் போயிடாது. பாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுமா. நான் சாப்பிட்டு கூட அப்புறமா டோக்கன் வாங்கி வந்து தரேன். ரொம்ப பசிக்குதுமா. ஆண்டி பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீயே கேட்கலனா கூட நானே சொல்றேன். முதல்ல பாதி பிரியாணிய நல்லா வயித்துக்கு சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் பிரியாணி உப்பு கறிக்குது, சாதம் வெற வெறையா இருக்கு, பீஸ் வேகலன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி சொல்லிட்டு காசு கொடுக்காம தப்பிச்சிட வேண்டியதுதான். என்ன இந்த ஆண்டி கபகபான்னு சாப்பிடுறாங்க? போற போக்க பார்த்தா இந்த குண்டா ஃபுல்லா பிரியாணி சாப்பிடுவாங்க போல இருக்கு. பிரியாணி நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த பிரியாணில போய் என்ன குறை சொல்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லா கடையிலயும் ஒரு கஸ்டமர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கடைக்கு தான் யாருமே வரல. நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. கூழ் செஞ்சு எல்லாமே வேஸ்டா போச்சு. பாப்பா என்ன பிரியாணி நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நல்லாவே இல்ல. இதுல உப்பு ரொம்ப அதிகமா இருக்குது, சாதம் வேற வெற வெறையா இருக்குது, பத்ததுக்கு பீஸும் வேகல. பிரியாணியே தீஞ்ச வாசனை வருதேமா. மொத்தத்துல இது பிரியாணி மாதிரியே இல்ல. சின்ன பசங்களை நம்பி சாப்பிட வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும். இந்த பிரியாணியை போய் எப்படி சாப்பிட முடியும்? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? ஏன் பிரியாணில சக்கரை இல்ல, ஐஸ் இல்லன்னு கூட சொல்லுங்களேன். உங்களுக்கு பிரியாணி வாய் சாப்பிடும் போதே தெரியாதா உப்பு கறிக்குது வெற வெறையா இருக்குதுன்னு? கிட்டத்தட்ட 3/4 பிளேட்ட சாப்பிட்டுட்டு பத்தறதுக்கு முட்டையும் சாப்பிட்டுட்டு பேருக்கு 4 பேருக்கு சும்மா தட்டுல வச்சுக்கிட்டு பிரியாணி கூட சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு கொடுத்துட்டு போங்க. நீங்க காசு மட்டும் கொடுக்கலனா எங்க கூட மாட நின்னு பாத்திரம் எல்லாம் கழுவணும் சொல்லிட்டேன். ஏமா பிரியாணி நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னா சொல்லுவாங்க. நீங்க தானே மூச்சுக்கு 300 வாட்டி பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. எனக்கு வாய் வைக்கும் போது தெரியல, போக போக சாப்பிடும் போது தான் தெரியுது இது உப்பு கறிக்குதுன்னு. அதுக்காக கெட்டு போன பிரியாணியை சாப்பிட முடியுமா? நீங்க ஏதோ போனா போது ஸ்கூல் பசங்கன்னு பார்த்தா ரொம்ப திமிரா தான் பேசுறீங்க. இந்த பிரியாணி சுத்தமா நல்லா இல்ல. இந்த பிரியாணி நாய் கூட தின்னாது. நாய் தின்னுதோ தின்னலையோ, ஆனா நீங்க சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்ட பிரியாணிக்கு ஒழுங்கா பில்ல கட்டிட்டு போங்க. அப்படி இல்லனா நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். எங்க அப்பா போலீஸ்ல தான் வர்க் பண்றாரு தெரியுமா? என்னது இது? இந்த பொண்ணு போலீஸ்காரன் பொண்ணா? நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பேசாம சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போவோம். பிரியாணி நல்லா தான் இருக்குது, வேற யாராச்சும்
முடியாது. சரிம்மா, பிரியாணி நல்லா இருக்கோ இல்லையோ நான் சாப்பிட்டதுக்கு துட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். எனக்கு வேணா ஒண்ணு செய்மா, கூட கொஞ்சம் ரைஸ் வச்சு ஒரு முட்டை பீஸ் ஒண்ணு கூட, உனக்கு புண்ணியமா போவோம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், டைம் அப். ஃபுட் ஃபெஸ்டிவல் காம்படிஷன் முடிஞ்சு போச்சு. இந்த காம்படிஷன்ல நிறைய டோக்கன் சேல்ஸ் ஆயிருக்கிறது லிட்டில் பீஸாக்கு. சோ ஆலிஸ் அண்ட் அனுஷ்கா தான் ஃபர்ஸ்ட் வின்னர். செகண்டா அதிக டோக்கன் சேல்ஸ் ஆயிருக்கிறது நிலா பவனுக்கு.